அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகளை மேற்கோள் காட்டி அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் CNN ஒரு முக்கியமான கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஈரானினுடைய மிசைல்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது தானே, அந்த மிசைல்ஸ் கெப்பாசிட்டியும் ட்ரோன்ஸ் கெப்பாசிட்டியும் இன்னமும் குறையவில்லை. அவை தாராளமாக இருக்கின்றன. மிக முக்கியமாக பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்கள் இன்னமும் ஈரானின் கைவசம் இருக்கின்றன. அதே போல பல இடங்களில் மிசைல்ஸை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் இப்போ இருக்கக்கூடிய ஏவுகணை கெப்பாசிட்டி, மிசைல்ஸ் கெப்பாசிட்டியை வச்சுக்கொண்டு ஒட்டுமொத்த ரீஜனையும், அதாவது ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தையும் அழிக்க முடியும். அதற்கான ஆற்றல் இன்னமும் அவர்களிடம் இருக்கு என்று சொல்லி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையில் வேறு என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரானினுடைய சகல இடங்களையும் நாங்கள் அடித்து விட்டோம் தானே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்க விமானங்களோ அல்லது இஸ்ரேலிய விமானங்களோ ஈரானில் நெருங்காத சில இடங்கள் இருக்காம். சில முக்கியமான இடங்கள் அந்த பக்கம் இந்த விமானங்கள் போகவே இல்லையாம். அப்படியான இடங்களை பற்றியும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் இந்த கட்டுரையை எதுக்காக CNN வெளியிட்டேன்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் CNN ஊடகத்துக்கும் பொதுவாகவே ஆகாது. எப்போ பார்த்தாலும் CNN ஃபேக் நியூஸ் என்று சொல்லி கொண்டிருப்பார். ஒரு ஊடக சந்திப்பில் CNN ரிப்போர்ட்டர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ட்ரம்ப் பதில் சொல்ல மாட்டார். இல்லை உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அடுத்த ரிப்போர்ட்டர் கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அங்கால போயிடுவார். அந்த மாதிரி CNNக்கும் ட்ரம்புக்கும் ஆகாது. உண்மையை சொல்லப்போனால் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய பல பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வரதே CNN தான். CNN மட்டும் இல்லை, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தம் நடக்க ஆரம்பித்த பிறகு நிறைய அமெரிக்க ஊடகங்களும் நிறைய பிரித்தானிய ஊடகங்களும் மற்றும் சர்வதேச ஊடகங்களும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான செய்திகளை தான் போட்டுக்கொண்டு வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த யுத்தம் பிழையான பாதையில் பிழையான நோக்கத்தில் போய்கொண்டிருக்குன்னு சொல்லி அவர்களுடைய வாதமாக இருக்குது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு அமெரிக்க நேரம் இரவு 9 மணிக்கு உரையாற்றினவர் தானே, அதில் பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணியிருந்தவர் தானே, ஈரான் கதை முடிஞ்சுது, ஈரானுடைய சகல முக்கியமான எல்லாமே நாங்கள் அழிச்சிட்டோம், கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, தரைப்படை இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அப்போ இந்த கட்டுரை அவருடைய உரை 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த கட்டுரை வந்திருக்குது. அது காரணம் அவருடைய அந்த உரைக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த கட்டுரையில் சில விஷயங்கள் போடப்பட்டிருக்குது. அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகளை மேற்கோள் காட்டி. சரி, என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது ஈரானினுடைய மிசைல்ஸ் கெப்பாசிட்டி அது குறையவே இல்லை. ஒரு மிசைல்ஸ் ஏவுறதுக்கு 2 விதமான பொருட்கள் தேவை. அதாவது ஒன்று மிசைல்ஸ் தேவை, ஏவுகணைகள் தேவை. விதமான ஏவுகணைகள் பல்வேறு சைஸில் பல்வேறு கெப்பாசிட்டியோட நிறைய ஏவுகணைகள் தேவை தானே. அது எல்லாமே ஈரான் இன்னமுமே நிலத்துக்கு அடியில் பதுக்கி வச்சிருக்குது. எந்தெந்த இடங்களில் இருக்குன்னு தெரியல, ஆனால் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்குன்னு சொல்லி அதை இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய பேச்சாளர் நேற்று சொல்லியிருந்தவர், எங்களுடைய ஏவுகணை கெப்பாசிட்டி, ஏவுகணை தொழிற்சாலைகள் இதை பற்றின நாலேஜ் அமெரிக்காவுக்கு இல்லை என்று சொல்லி நேற்று சொல்லியிருந்தவர். இப்போ அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகளும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானிடம் தாராளமாக ஏவுகணைகள் இருக்கின்றன. இது முதலாவது. ரெண்டாவது ஏவுகணைகள் மட்டும் இருந்தால் சரியா, அதை ஏவணும் தானே, அதை அந்த இலக்கு நோக்கி அனுப்பணும் தானே. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு தேவை அந்த லான்ச்சர்ஸ், அதாவது ஏவுகணைகளை ஏவுகின்ற அந்த ஏவுதளம், அதாவது லான்ச்சர்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது லான்ச்சிங் பேட் என்று சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏவுகணை பல இடங்களில் வச்சு ஏவப்படும். ஒன்று தரையில் வச்சு ஏவுறது. தரையில் ஒரு இடத்துல நிரந்தரமாக அந்த லான்ச்சிங் பேட் இருக்கும், அந்த லான்ச்சர்ஸ் இருக்கும். அதில் கொண்டு போயிட்டு ஏவுகணையை பொருத்தி போட்டு அதில் வச்சு லான்ச் பண்ணுறது, தரையில் இருந்து லான்ச் பண்ணுறது, அல்லது கப்பலில் இருந்து கடலில் இருந்து லான்ச் பண்ணுறது, பிறகு விமானங்களில் இருந்து ஏவுகணை அடிக்கிறது என்று சொல்லி விதமாக இருக்குத்தானே. ஆனால் ஈரான் எதை நம்பி இருக்குன்னு சொன்னால் அதிகமாக அவர்களுடைய மொபைல் சர்வீஸை தான் நம்பி இருக்கிறது. அதாவது அவர்களிடம் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ராட்சச ட்ரக்குகள், பெரிய வாகனங்களை தான் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். அதற்கேற்றபடி தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ ஈரானில் ஒரு இடத்துல இருந்து 2000 கிலோமீட்டருக்கு அங்கால ஏவக்கூடிய ஒரு ஏவுகணையை, அங்கால போய் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை அவர்களுடைய ஒரு நடமாடும் வாகனத்தில் வச்சு ஏவ முடியும் என்றதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம். அதுக்கேற்றபடி எப்பயோ எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் ஈரானுக்கு தெரிந்தானே, என்றைக்காவது ஒரு நாளைக்கு அமெரிக்கா அடிக்கும், என்றைக்காவது ஒரு நாளைக்கு இஸ்ரேல் அடிக்கும், நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றது ஈரானுக்கு நல்ல வடிவாக தெரிஞ்சபடியால்
திடீரென்று தாக்குதலை நடத்திட்டு திடீரென்று ஓடி போய் மறைகிறதுக்கு ஏற்றபடி நிறைய அண்டர் கிரவுண்ட் நகரங்களை உருவாக்கி வச்சுட்டு இந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரக்கில் தான் பொருத்தி வைத்திருக்கிறார்களாம் இந்த லான்ச்சிங் பேட்டை. அதை சொல்றது எப்படி என்று சொன்னால் டெல் என்று சொல்றது, TEL என்று சொல்றது. அது என்ன TEL என்று கேட்டீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் லான்ச்சர். டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் லான்ச்சர் என்று சொன்னால் டிரான்ஸ்போர்ட்டர் அங்கே எங்கே நகர்த்துறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. எரெக்டர்ன்றது அப்படியே உயர்ந்தோண்டு மேலே வரும், சரியான பொசிஷன் வந்து முடிய லான்ச் பண்ணப்படும். மற்றது வந்து லான்ச்சர். எனவே டெல் என்று சொல்றது ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான லான்ச்சர்களை. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடிச்சிருக்குது. இப்போ நிறைய லான்ச்சர்ஸை வந்து ஈரான் பயன்படுத்தலாம். இருந்தாலும் வெளியில் கிடைக்கப்பட்ட தகவல்கள், ஈரான் சில விஷயங்களை வந்து ரகசியமாக வச்சிருக்கும் தானே, வெளியில் வந்த தகவல்களின் அடிப்படையில் மிக முக்கியமாக 3 விதமான லான்ச்சர்ஸை வந்து ஈரான் பயன்படுத்துகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த 3 என்னென்னு சொல்லி சொல்கிறேன். முதலாவது வந்து அதனுடைய பேர் வந்து ஃபட்டே 110. ஃபட்டே 110 இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான். இதனுடைய கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய சிறப்பியல்பு மிக வேகமாக செயல்படுத்த முடியுமாம். ஒரு இடத்துல கொண்டு வச்சாச்சு, அடிச்சாச்சு, போயாச்சு, அவ்வளோதான். மின்னல் வேகத்தில் செய்ய முடியும் என்று சொல்லி மிக வேகமாக நகர்த்தக்கூடியதான் இதனுடைய ஒரு கெப்பாசிட்டி என்று சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் ஏவுகணைகளை இதனை வச்சுக்கொண்டு ஏவ முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது ரீஜனல் டார்கெட், பக்கத்தில் இருக்கிற கட்டார், குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறதுக்கு இதைத்தான் கூடுதலாக ஈரான் பயன்படுத்துது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதனுடைய பேர் வந்து ஃபட்டே 110. இது முதலாவது. ரெண்டாவது வந்து ஷஹாப் 3 என்று சொல்லி, ஷஹாப் 3 அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவிலான பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து ஏவுகின்ற ஒரு ஏவுதளம், ஒரு லான்ச்சர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்குமான ரேஞ்சில் ஏவுகணைகளை ஏவக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டெல் ட்ரக் தான் வந்து பாவிக்கப்படுது. அதாவது அண்டர் கிரவுண்ட்லேருந்து வெளியில் வந்தாச்சு, லான்ச் பண்ணியாச்சு, போயாச்சு, அவ்வளோ வேகமாக அது செயல்பட முடியும் என்று சொல்லி. மூன்றாவது வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச, நாங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்ட செஜில். செஜில்ன்றது இப்போ போன மாதம் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு அதை பயன்படுத்தப்பட்டது செஜில். செஜில் லான்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இயங்குறதை வந்து சொலிட் ஃபியூவல் என்று சொல்லி சொல்லப்படுது. பொதுவாக ஃபியூவல் வந்து லிக்விடாக இருக்கும், ஆனால் இது வந்து சொலிட் ஃபியூவலில் இயங்கக்கூடியது. மிக வேகமாக இதையும் செயல்படுத்த முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதனுடைய ரேஞ்ச் வந்து 2000 கிலோமீட்டர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2000 கிலோமீட்டருக்கு அங்கால சென்று இலக்கை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து ஒரு ட்ரக்கில் பொருத்தி வச்சு அடிக்கக்கூடிய ஆற்றல்ன்றது உண்மையிலே ஆச்சரியத்துக்குரிய விஷயம். ஏன்னு சொன்னால் லாங் ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஏவுகணைகளை வந்து பொதுவாக நிலத்தில் வச்சு தான் அடிப்பார்கள். ஆனால் அந்த பெரிய ஏவுகணையை ஒரு வாகனத்தில் ஃபிட் பண்ணி அடிக்கும்போது அந்த அக்யூரஸியில் வந்து சில பிரச்சனைகள் வரும். ஒரு 5 மீட்டரோ 10 மீட்டரோ தள்ளி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் சமாளித்து கொண்டு வாகனத்தில் வச்சே இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து ஈரானால் ஏவ முடியும் என்று சொல்லி நான் சொல்லல, அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் சொல்லி இருக்கின்றன என்று சொல்லி CNN செய்தி வெளியிட்டிருக்கிறது. அடுத்தது ஈரானில் வந்து தாக்குதல் நடக்காத இடங்கள், அதாவது அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் இஸ்ரேலினுடைய போர் விமானங்களும் இன்னமும் அந்த பகுதிகளுக்கே போகல என்று சொல்லப்படுற பல இடங்கள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமானது ஈரானினுடைய கடற்கரைகள். ஈரானுடைய கடற்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரியான ஏவுதளங்களை வந்து ஈரான் வைத்திருக்கிறது. ஏவுகணை களஞ்சியங்கள் எல்லாம் வச்சிருக்குது என்று சொல்லி சொல்லப்படுது. ஒரு தரம் போய் பார்க்கல சொல்லப்படுது. எனவே அந்த இடங்கள்ல எல்லாம் இதுவரைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்படையில, அதெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எனவே கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளால் கப்பல் போக்குவரத்துக்கு வந்து பெரிய பாதிப்பை உருவாக்க முடியும் தானே, ஹோமுஸ் நீரிணையை வந்து மூடி வைக்க முடியும் தானே, அதையும் மீறி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் நெருங்கி வந்தால் அதை தாக்க முடியும் தானே. இப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். இப்போ யுத்தம் தொடங்கி 1 மாதம் முடிஞ்சது தானே, அமெரிக்கா என்ன சொல்லுது, ஈரான்கிட்ட வந்து ஏவுகணையும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. அப்போ ஏன் அமெரிக்காவினுடைய அந்த போர்க்கப்பல்கள் தள்ளி தூரத்தில் நிற்கணும்? ஏன் தூரத்தில் நிற்கணும்? கிட்ட நெருங்கி வர வேண்டியானே, ஹோமுஸ் நீரிணை பக்கம் வர வேண்டியானே, ஓமானிய வளைகுடாக்கு வர வேண்டியானே, அட்லீஸ்ட் அந்த பக்கமாக வர வேண்டியானே, ஓமானுக்கு கிட்டையாவது வர வேண்டியானே, ஏன் வேறையில, ஏன் தூரத்திலேயே நிற்கிறீங்கள்? அதுதான் ஈரான்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ கிட்ட வர வேண்டியானே, வந்து ஹோமோஸ் நீரிணையை திறந்து கொண்டு அடிச்சு பிச்சு கொண்டு போக வேண்டியானே, கார்க் தீவை நோக்கி போக வேண்டியானே, ஏன் போகல? ஏன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு நல்ல வடிவாக தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியில் வந்து என்னதான் ஊடகங்கள் மத்தியில் சொன்னாலும், என்னதான் எல்லாருக்கும் முன்னாலே வந்து வெற்றி முழக்கம் முழங்கினாலும், அவருக்கும் நல்ல வடிவாக தெரியும் ஈரான்கிட்ட வந்து இன்னமுமே அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி. அதனால தான் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் கிட்டவே வரையல. அதனால தான் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய கப்பல்களை அங்கே
அனுப்ப மறுத்திருக்கின்றன. உங்கள் போயிட்டு தேவையில்லாமல் திரும்பி வரலாமோ தெரியலை, போகிறது ஓகே, திரும்பி வரணுமே, எனவே திரும்பி வரத்துக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால் நாங்கள் விரையில சாமி என்று சொல்லி அவர்கள் மறுத்துவிட்டார்கள். எனவே CNN வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு கட்டுரை தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல போறார் என்று தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய பார்வை என்ன என்பது சம்பந்தமாக மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.